ஏன்னா ரட்சிப்பு இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இன்னைக்கு உண்டான காரியங்களை நான் பேச போகிறேன். நான் இப்போ ரட்சிக்கப்பட்டாச்சு. ஓகே, அடுத்து என்னது? வாட் இஸ் நெக்ஸ்ட்? கிறிஸ்டியானிட்டியில் நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் லெவல் வந்து யூ நீட் டு ரினியூ யுவர் மைண்ட். மனம் புதிதாவதற்கு என்னென்ன தேவை அப்படின்றத வந்து கற்றுக் கொடுக்குற ஒரு இடம் தான் சபை. தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற சத்தியத்தை நம்ம நம்ப ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற இடம் தான் சபை. இதுதான் அந்த ரெனியூடு மைண்ட் டீச்சிங். ஆஸ் எ கிறிஸ்டியன், வாட் இஸ் அவர் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்? காட் கமாண்ட்ஸ் 2 things. ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால நம்ம ரசிக்கப்படலை. இந்த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் ஏன் ரொம்ப முக்கியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில்? இட் இஸ் அ ப்ரிவிலேஜிங். அது மாதிரி ஒன்று கிடைக்கிறதுக்கு வந்து நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். இந்த உலகத்தை வந்து இம்பேக்ட் பண்ணுறதுக்கு தேவையான பலத்தை அவர் தான் கொண்டு வர்றார். ஜெபம் செய்து இந்த வார்த்தைகளை கடந்து செல்வோம். ஜெபிப்போம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நல்ல வேலைக்கான நன்றி தகப்பனே. இந்த மாலை வேலையிலும் ஆண்டவரே எங்களை ஒருமித்து ஆண்டவரே ஒரு இடத்துல நீ சேர்த்திருக்கிறீர். அதற்கான நன்றி தகப்பனே. தேவரீர் உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனமாய் ஆண்டவரே நாங்களுடைய வசனத்தை கேட்க எங்களுடைய காதுகள் மனக்காதுகளையும் மனக்கண்களையும் நீர் திறந்து விடுகிறீர். அதற்கான நன்றி ஆண்டவருடைய வசனங்கள் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே பலவிதமான ஆண்டவரே ஒரு பெரிய காரியங்களை நீ செய்ய ஆண்டவரே அது அனுகூலமாக இருக்கிற தயவுக்கான நன்றி தகப்பனே. தேவரீர் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே வேதத்தின் அதிசயங்களை காணும்படியாக ஆண்டவரே எங்களுடைய மனக்கங்களை திறந்து விடுகிறீர். ஆண்டவரே ஆவியானவருடைய பிரசன்னத்துக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே அவர் சகல சத்தியத்துக்குள்ள எங்களை வழிநடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. எல்லா துதி கனமகி மேலே உமக்கே செலுத்துகிறேன். செய்த நன்றி இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஒரு கேள்வியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். எத்தனை பேர் இங்கே ரட்சிக்கப்பட்டவங்க? கை தூக்குங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் தூக்க மாட்டேங்கிறீங்க. ரட்சிக்கப்படலையோ? ஆர் யூ ஷுவர்? சும்மா கன்ஃபர்மேஷன் தான் கேட்குறேன். கண்டிப்பாக நிஜமாவே சொல்கிறீங்களா? ரட்சிக்கப்பட்டீங்களா? அதில் எதுவும் கொஸ்டின் இருக்கா யாருக்கும்? நோ கொஸ்டின். கண்டிப்பாக ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஆமேன். யார் வந்து கேட்டாலும் ஒரே தடவை தான் நம்மளுக்கு சால்வேஷன். ஆமேன். ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிப்போம். அதை வந்து வி ஆர் சீல்டு, அவ்வளோதான். அது சால்வேஷன் நம்மளுக்கு உண்டானது. ஆமேன். ஒரு வசனம் வாசிப்போம். யோவான் 10:28-29. நிறைய வசனங்கள் வாசிக்க போகிறோம். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலமும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையில் இருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. ஆமென். நம்முடைய ரட்சிப்பு யாராலையும் பறித்து கொள்ளவே முடியாதான். ஆமென். ஏன்னா நாம் செய்கிற தப்பு இல்லை நம்ம வந்து கடந்து வர்ற இந்த உலகத்தில் கடந்து போகிற பாதைகள்லாம் there are lot of chances, opportunities. ஆனால் வந்து கர்த்தர் வந்து ஒருபோதும் கைவிடாத தேவன் பாருங்கள். எவனும் என் கையிலேருந்து எடுக்க முடியாது. நீ என்ன பண்ணாலும் சரி, யாராலையும் எடுக்க முடியாது. பிசாசு பக்கத்தில் கூட நெருங்க முடியாது. என் ரட்சிப்பு வந்து அவருக்குள் இட் இஸ் சீல்டு. ஆமேன். இந்த ஒரு ஃபவுண்டேஷனில் தான் நம்ம இன்றைக்கி ஆரம்பிக்க போகிறோம். ஏன்னா ரட்சிப்பு இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இன்னைக்கு உண்டான காரியங்களை நான் பேச போகிறேன் நான். ஸோ ரட்சிப்பு மிக மிக அவசியம். ரட்சிக்கப்படாதவர்கள் இருப்பீர்களானால் கண்டிப்பாக சொல்லுங்கள். ரட்சிப்புகளை வழி நடத்துறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். வாயை திறந்து ஆண்டவரே நீர் எனக்காக சிலுவையில் ரத்தத்தை சிந்தினீர், எனக்காக உயிரோட எலும்பினீர் அப்படின்னு நீங்கள் வாயை திறந்து அறிக்கை செய்தாலே போதும், ரட்சிக்கப்பட்டீங்க. அவ்வளோதான். தட்ஸ் இட். உங்கள் வாயின் வார்த்தையை வந்து இட் இஸ் அ டிக்ரி. அவ்வளோ யூ டிக்ளேர்ட் சம்திங் அண்ட் இட் இஸ் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தேவனுடைய கைக்குள்ளே போயிட்டீங்க. அவ்வளோதான். தட் இஸ் இட். அதுக்கப்புறம் வந்து யாராலையும் வந்து கையிலேருந்து பிடுங்க முடியாது, இல்லை நம்மளே வந்து வழி விலைக்கெல்லாம் போக முடியாது. யூ ஆர் ஆல்வேஸ் இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ். ஆமேன், ஆமேன். ஓகே, இப்போ ரட்சிக்கப்பட்டாச்சு. ஓகே, அடுத்து என்னது? வாட் இஸ் நெக்ஸ்ட்? ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்குது? முன்னாடி நிறையா மெசேஜஸ்லாம் நம்ம கேட்டிருக்கோம். ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்குது அப்படின்னா, ஆவி வந்து நம்மளுக்கு மறுபடியுமா பிறக்குது. ஸோ இதை புரிஞ்சுக்கணுன்னா, மனுஷன் வந்து ஆவி, ஆத்மா, சரீரம் 3 பார்ட்டாக இருக்கான். ஸோ ஆவின்றது தான் நம்ம ஆக்சுவல் மனிதன். ஆக்சுவலாக அவன் தான் மனிதன். அடுத்து வந்து ஆத்மா அப்படின்னா நம்மளுடைய மனது, நம்மளோட பிரெயினை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆத்மா, மனது இதெல்லாமே இட் இஸ் ஆல் த சேம். ஸோ இந்த மைண்டு தான் வந்து ஆத்மா. அடுத்து வந்து சரீரம் வந்து ஒரு டெம்ப்ரரியான ஒரு கூடு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆவி வாழ்வதற்கு, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவைப்படுகிற ஒரு டெம்ப்ரரியான ஒரு வீடு இல்லைன்னா ஒரு கூடு மாதிரின்னு வச்சுக்கலாம். ஸோ
ரட்சிக்கப்படும் போது நம்மளுடைய ஆவி புதுப்பிக்கப்படுகிறது, நம்மளுக்கு புதிய ஆவி கொடுக்கப்படுகிறது, நம்ம வந்து புது சிருஷ்டியாக மாற்றப்படுகிறோம். நிறைய வசனங்களுக்கு அதுக்குள்ள எதுக்குமே நான் போகல நான். ஆனால் நம்ம புது சிருஷ்டியாக மாற்றப்படுகிறோம். ஆமென். எபேசியர் 1:17 சொல்லியிருக்கு, நம்ம ஆவியானவரை வைத்து சீல் பண்ணிட்டாராம் நம்மளுடைய இருதயத்துக்கு இனிமேல் பிரச்சனையே கிடையாது. இட்ஸ் காட் எவர் லாஸ்டிங் லைஃப், இட்ஸ் கோன் லிவ் ஃபார் எவர். இங்கே முடிஞ்சோடனே நேர அங்கே பரலோகத்தில் போய் இட் இஸ் கோயிங் டு லிவ் வித் ஜீசஸ் ஃபார் எவர். 18 பிரதர் பரவாயில்ல. ஸோ ஆனால் வந்து ஆவி வந்து பிரச்சனை இல்லை இப்போ. ஆனால் என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப் கிறிஸ்டியானிட்டியில் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய மனது இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாக வரைக்கும் இந்த உலகம் என்ன சொல்லிட்டு இருக்கு, இந்த உலகம் எப்படி இருக்குது, பிரெயின் எப்படி ஆக்டிவேட் எப்படி ஒர்க் பண்ணுதான், வாட் எவர் இட் சீஸ், வாட் எவர் இட் கேன் டச் ஃபீல், இந்த உலகம் வந்து அதுக்கு சொல்லிக் கொடுக்குற காரியங்கள் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் இல்லைன்னா லாஸ் ஆஃப் த வேர்ல்டு, இதை தான் அது ஃபாலோ பண்ணும் பாருங்க. ஸோ இந்த ஃபாலோ பண்ணுறதை வச்சு தான் அது ஒர்க் பண்ணும். அதுக்கு வந்து இருதயம் சொல்கிறத வந்து அது கேட்காது. நம்மளுக்கு முன்னாடி வந்து செத்த இருதயமாக இருந்துச்சு, அதனால் கேட்குறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. ஆனால் இப்போ நம்மளுக்குள்ளே வந்து ஒரு புதிதான இருதயம் கொடுக்கப்பட்டது. ஸோ ஆனால் இப்போ வந்து அடுத்து கிறிஸ்டியானிட்டியில் நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நெக்ஸ்ட் லெவல் வந்து யூ நீட் டு ரினியூ யுவர் மைண்ட். ரோமர் 12:2 தான். நம்ம ஏற்கனவே பல தடவை நான் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இந்த உலகத்தோட கன்ஃபார்ம் ஆகாதீங்க. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த மறுரூபமாகல் வந்து மெட்டமார்பாசிஸ் அப்படின்றாங்க. ஜுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தெரியும். அது வந்து கூட்டுப்புழு வந்து எப்படி வந்து பட்டாம்பூச்சியாக மாறுற ஒரு ப்ராசஸ் தான். ஒரு ஸ்டேஜ்லேருந்து கம்ப்ளீட்டாக ஒரு 180 டிகிரி அப்படியே பல்ட்டி அடித்து வேறு மாதிரி மாறுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும்னு சொல்லி பவுல் சொல்கிறாருங்க. ஸோ நம்மளோட மைண்ட் அப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணுமா. நீங்கள் வந்து ஒரு ஆளாக இருந்தீங்க, கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வேறு ஆளுக்கு வரணும் நீங்கள். ஸோ அது எப்படி நடக்குது அப்படின்னா, வேதத்தில் டெய்லி நம்ம வந்து வேதத்துக்கு நம்மளுடைய சிலுவையில் நம்மளுக்காக கர்த்தர் என்னென்ன செய்திருக்கிறாரு, கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்கிற அறிவை இன்னும் அதிகமாய் நம்ம கேட்க அதை அறிக்கை செய்ய அது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறுது. இட் இஸ் அ லைஃப் லாங் ப்ராசஸ். பாருங்கள், எல்லாரும் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி 100% வாழலை. ஆனால் வந்து இட் இஸ் அ லைஃப் லாங் ப்ராசஸ். கிறிஸ்டியானிட்டியில் நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் ஆக வேண்டிய மேண்டேட்ரியான ஒரு விஷயம். இதை நிறையா சபைகளில் கற்றுக் கொடுக்கறதில்ல. இதனால் நிறையா பிரச்சனைகளும் வர்றது. பாருங்கள், நம்ம யாருன்றது தெரியலன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறதுல வந்து ரொம்ப கஷ்டமாயிரும் ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாகவும் ஒரே மாதிரி தான் இருக்கும், பின்பாகவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம ஃபேஸ் அதே மாதிரி தான் இருக்குது. நம்மளுடைய நடை, உடை, பாவனை, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், நம்மளுடைய இது எல்லாமே, சாப்பிட்ற ஹேபிட்ஸ் எல்லாமே இட்ஸ் ஆல் த சேம். ஆனால் நாம் வந்து எப்படி வந்து நம்ம யாருன்றதை அறிந்து கொண்டு நம்மளுடைய மனதை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டியூன் பண்ணி வேறு சைடு நம்ம திருப்புறோமோ, இந்த பக்கம் கூட்டு புழுவாக இருந்த ஒரு மனதை வந்து இந்த பக்கம் பட்டாம்பூச்சியாக மாற்றுற அளவுக்கு நாம் தான் பேசி அதை கொண்டு வரணுமா. அப்படி தான் சொல்லியிருக்கு. அது வந்து வேதம் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது, தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது பாருங்கள், அதுக்கு அந்த மாதிரி மாற்றுவதற்கு. ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ், நெக்ஸ்ட் ஸ்டெப் கிறிஸ்டியானிட்டியில். ஸோ இதுதான் வந்து இதுக்காக தான் நம்ம சபைக்கு போகிறோம். சபையில் வந்து மனம் புதிதாவதற்கு என்னென்ன தேவை அப்படின்றத வந்து கற்றுக் கொடுக்குற ஒரு இடம் தான் சபை. நாம் அனுதினம் நம்மளுடைய லைஃப்பில் வந்து நம்மளுடைய ரெனியூடு மைண்ட் எப்படி ஒர்க் ஆகும், எப்படி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஒரு இடம் தான் சபை. பாருங்கள், சபையில் வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வியாதி இருக்குது அப்படின்னா ரெனியூடு மைண்ட் எப்படி வேலை பார்க்கும். இல்லை நீ கவலைப்படாத, இதெல்லாம் ஈஸியாக நீ மேற்கொண்டுடலாம், வேதத்தில் வசனம் இருக்குது, இதை பேசினா சரியாக போயிடும். திஸ் இஸ் ரெனியூடு மைண்ட். ஆனால் உலகத்தோட மைண்ட் அப்படி கிடையாது. ஸோ சபை தான் அதை சொல்லிக் கொடுக்குது. பாருங்கள், நம்மளுக்கு ஒரு தேவை வரும்போது பேங்க்கோ இல்லை ஃப்ரெண்டையோ கையை எதிர்பார்க்கறதுக்கு பதிலாக தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற சத்தியத்தை நம்ம நம்ப ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்குற இடம் தான் சபை. இதுதான் அந்த ரெனியூடு மைண்ட் டீச்சிங். ஸோ இந்த காரியத்தை வந்து நம்ம அடுத்து கடந்து போகிறோம். ரெனியூட் மைண்ட் வந்து இட் இஸ் அ லைஃப் லாங் ப்ராசஸ்ன்னு பார்த்துட்டோம். அடுத்து வந்து ஆஸ் அ கிறிஸ்டியன் வாட் இஸ் அவர் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்? காட் கமாண்ட்ஸ் 2 things. ஓகே, ஸோ இப்போ ரெனியூடு மைண்டோட நம்ம உலகத்தில் வாழ போகிறோம். ஆமேன், அப்படி தானே? உலகத்தில் தான் இருக்க போகிறோம். டெய்லி அடுத்த நாளை காலையில் எல்லோரும் ஆஃபீஸ்க்கு போகணும், இந்த சொசைட்டியோட மூவ் பண்ணணும், பசங்களை இது ஸ்கூலில் கொண்டு போய் விடணும், எல்லா காரியமும் இருக்குது. ஸோ இந்த காரியங்களுக்குள்ளே போகும்போது நாம் ரெனியூ பண்ணுறதுக்கு கர்த்தர் சொல்லிட்டாரு. ஆனால் நம்மளை தனியாக விடலை. பாருங்கள், காட் டாக்ஸ் அபவுட் 2 things. 2 முக்கியமான விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கணும். நம்ம ஆஸ் எ கிறிஸ்டியன், நான் கிறிஸ்தவர்களுக்காக அதை நான் பேசுகிறேன், நான் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்காக. ஸோ
2 காரியம் கண்டிப்பாக நடக்கணும். இஸ் கமாண்டிங் 2 திங்ஸ். ஒன்று வந்து தண்ணீரினால் ஞானஸ்தானம். தண்ணீர்னால் ஞானஸ்தானம் எதுக்கு அப்படின்னா, நாம் ரட்சிக்கப்பட்டோம்ங்கிறதுக்கு அடையாளமாக நம்ம எடுக்கிறது தான் தண்ணீர்னால் ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால நம்ம ரட்சிக்கப்படலை. புரிஞ்சிச்சா? நான் கடக்கடன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுறேன் நான். ஏன்னா இது டாபிக் கிடையாது இன்னைக்கு. தண்ணீரினால் நம்ம எடுக்கிற ஞானஸ்தானம் வந்து நம்ம ரட்சிக்கப்பட்டோம் என்கிறதுக்கு உண்டான அஷூரன்ஸ். we are just depicting, symbolizing that we are saved in him. அதுக்காக தான் நம்ம தண்ணீரில் மூழ்கி நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம். ஸோ ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் கண்டிப்பாக நம்ம மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும். பாருங்கள், இது தேவனுடைய விருப்பம். இயேசு கிறிஸ்துவானரே மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தார். இதை வந்து புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர்கள் எல்லாம் செய்தாங்க. எங்கெங்கெல்லாம் போய் மீட்டிங் நடத்துனாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. ஓகே, நம்ம அதுக்குள்ளேயும் நான் போக விரும்பலை. வீட்டில் போய் படித்து பார்க்குறதுக்கு மார்க் 16, 15, 16 வாசிச்சு பாருங்கள். மார்க் 16, 15-16. ஓகே, அது நம்பர் 1. அடுத்து தான் இன்றைக்கி டாபிக். ஆக்சுவலாக அடுத்து என்ன டாபிக் அப்படின்னா, பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஸோ இந்த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் ஏன் ரொம்ப முக்கியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அப்படின்னா, இட் இஸ் அ ப்ரிவிலேஜுங்க. அது மாதிரி ஒன்று கிடைக்கிறதுக்கு வந்து நாம் கொடுத்து வச்சுருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம் பாருங்கள், ஆவியானவரை கொடுத்தது வந்து. நான் சொன்னேன்ல, ரெனியூடு மைண்டை நீ ரெனியூ பண்ணிட்டே இரு அப்படின்ட்டு நம்மளை தனியாக விட்டுட்டு போகல கர்த்தர். இயேசு வரும்போது சொல்கிறாரு, நான் வந்து இட் இஸ் பெட்டர் ஃபார் மீ டு கோ. நான் அவங்க கூட இருக்கேன், நான் இப்போ ஃப்ளஷ்ஷாக நான் இருக்கேன் நான், ஆனால் நான் போனால் தான் தேட்டரில் வர முடியும் அப்படின்றார். இட் இஸ் பெட்டர் ஃபார் மீ டு கோ. அவரே வந்து அப்படி சொல்கிறாரு, நான் இங்கே உங்க கூட இருக்கிறது வந்து அவ்வளோ நல்லதில்லை. இட் இஸ் நான் போனால் தான் எல்லாருக்கும் உதவி செய்கிற ஒரு தேட்டரவாளன் வர முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பாருங்கள், ரெண்டு வசனம் வாசிப்போம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 21 முதல் 22. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவைப் போல் அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்து, அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். ஸோ இது வந்து இயேசு கிறிஸ்துவோட ஞானஸ்தானத்தை பார்க்கணும். அவர் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறாரு, எடுத்த உடனே ஆவியானவர் இறங்குறாரு. பாருங்க, பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் நடக்குது. ஸோ இது வந்து அவரே வந்து அவர் ஒரு முன்மாதிரியாக காட்டுறாரு. ஓகே, கோ த்ரூ தி பேப்டிசம் ஆஃப் வாட்டர், அதுக்கப்புறம் வந்து பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் தேர் ஹெல்ப் யூ அப்படின்றார். ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி நிறையா பார்க்க போகிறோம். பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் வந்து அவர் கமாண்ட் பண்ணுறாரு, போய் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஞானஸ்தானம், நீங்கள் ஆவியானவருடைய ஞானஸ்தானத்தில் வந்து நீங்கள் எல்லோரும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றார். ஆனால் இது என்னென்னா, இது வந்து ஒரு மேண்டேட்ரியான ஒரு விஷயம் இல்லை. ஆக்சுவலாக இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நிறையா கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்து ரட்சிக்கப்பட்டாங்க, மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றுட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுடைய சுய முயற்சியில் அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறாங்க. பாருங்கள், டே இன் டே அவுட் அவங்க வந்து ஆஃபீஸ் போகிறாங்க, வர்றாங்க, ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்றாங்க, வர்றாங்க, பிள்ளைங்க வர்றாங்க. இந்த மாதிரி ஒரு குடும்பமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நடத்திட்டு வர்றாங்க. ஆனால் தெர் இஸ் நத்திங் தேர். அதாவது என்னென்னா, ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான லைஃப் இல்லை. வாழ்க்கை வந்து ரொம்ப சோர்வாக இட் இஸ். இந்த கிரிக்கெட் பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஒரு சில மேட்சஸ்லாம் இருக்கும், ஏற்கனவே ஜெயிச்சாச்சே இருந்தாலும் ஒரு மேட்ச்சு கடைசியாக உப்புக்கு சப்பா ஒன்று நடத்துகிற மாதிரி ஒரு மேட்ச் ஒன்று, டெட் ரப்பர் அப்படின்பாங்க. இட்ஸ் கால் டெட் ரப்பர். அப்படி தான் லைஃபே நிறையா பேருக்கு இருக்குது. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையே டெட் ரப்பர் மாதிரி தான் இருக்குது. டே இன் டே அவுட், மண்டே டு ஃப்ரைடே, சாட்டர்டே சண்டே அப்படி போயிட்டு வருது. அதுக்கப்புறம் எங்கேயாவது வெளியில் போகணும், ஓவர்சீஸ் போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பிளான் பண்ணி அந்த மாதிரி நம்ம செய்கிறோம் நம்ம. ஆனால் கர்த்தர் நிர்ணயித்த வாழ்க்கை இது இல்லை. பாருங்க, நம்மளுக்கு அவர் வந்து எஸ் கமாண்டர். அவர் வந்து ஆவியானவரோட ஞானஸ்தானம் வந்து இதுக்காக தான் கொடுக்கப்படுறது. நம்மளை வந்து டு அவேக்கனஸ், அதாவது இந்த உலகத்தை வந்து இம்பேக்ட் பண்ணுறதுக்கு தேவையான பலத்தை அவர் 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 தான் கொண்டுறார். ஆவியானவர் தான் கொண்டுறார். ஒரே ஒரு வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4 முதல் 5. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் பொழுது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார்.
ஸோ சீஷர்கள்கிட்ட சொல்கிறாரு, இது நம்மளுக்கும் அப்ளிகபிள் தான் ஆக்சுவலாக. ஸோ அவர் வந்து யோவான் வந்து ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுத்தான், ஆனால் வந்து உங்களுக்கெல்லாம் தேர் இஸ் கோயிங் டு பி எ பேப்டிசம் இன் த ஹோலி ஸ்பிரிட், வெயிட் ஃபார் இட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ அது வந்து அவ்வளோ அது அவருடைய சீஷர்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் நம்ம. ஏன்னா சீஷர்கள் வந்து பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் வர்றதுக்கு முன்பதாக எப்படி இருந்தாங்க, ஆவியானவரை பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் எப்படி மாறினாங்கன்றதை நம்ம வாசிப்போம் நம்ம. ஆனால் தேவன் வந்து நம்மளுக்கு அவர் விருப்பப்பட்டு கண்டிப்பாக வந்து ஆவியானவருடைய ஞானஸ்தானத்தில் எல்லாரும் பங்கு பெறணும்னு நினைக்கிறார் இன்னைக்கு. ஆமேன். இன்னொரு வசனம் வாசிப்போம். ஆவியானவர் வரும்போது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நம்ம அவருடைய அந்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் அதே அதிகாரத்தில் 8-9. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் இங்கிலீஷில் வாசிப்போம், எல்லாரும் வாசிப்போம். பட் ஈ ஷால் ரிசீவ் பவர் when the Holy Ghost is come upon you. திரும்ப சொல்லுவோம், பட் ஈ ஷால் ரிசீவ் பவர். தமிழில் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாங்க, பலன் அப்படின்னு சொல்லி போட்டாங்க, ஸ்ட்ரென்த் அப்படின்ற மாதிரி போட்டாங்க. ஆனால் வெறும் ஸ்ட்ரென்த் மட்டும் இல்லை, தெர் இஸ் பவர். அவர் வந்து ஹீ இஸ் அ மைட்டி ஃபோர்ஸ். பாருங்கள், அவர் வந்து நிறைய நேரம் சும்மா சாதாரணமாக நினச்சிடறோம், ஆனால் அவர் வந்து ஹீ இஸ் அ மைட்டி ஃபோர்ஸ். அப்படிப்பட்ட ஒரு ஃபோர்ஸ் வந்து உங்கள் மேலே வரும்னு சொல்கிறார். நம்மளுக்குலாம் அவர் வரும்போது என்ன நடக்குதுன்னா, வி ஷால் ரிசீவ் பவர். ஸோ பவர் இருக்கிற ஆட்கள் மாதிரி நம்ம எப்பயுமே இருக்கணும். சூப்பர் ஹீரோஸ் மாதிரி தான் நம்ம எல்லாருமே. ஏதோ படத்தில் காட்டுறவங்க மட்டும் சூப்பர் ஹீரோஸ் கிடையாது, நம்ம எல்லாருமே சூப்பர் ஹீரோஸ் தான். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆமேன். பழைய ஏற்பாட்டில் ஒருத்தர் தான் சிம்சோன்னு, ஒரே ஒருத்தன் சூப்பர் ஹீரோ மாதிரி அடித்து வெளுத்துட்டு இருந்தான் எல்லாரையும் பிடிச்சி. ஒரே நாளில் ஆயிரக்கணக்கான பெலிஸ்தர்களை வந்து கொண்டு தீர்த்தான் பாருங்க. அவனுக்கு வந்து ஏதாவது ஒரு எலும்பு துண்டு கிடைச்சா போதும், கொண்டு போய் ஒரு ஆர்மியை காலி பண்ணிடுவான், அந்த மாதிரி ஆள். ஏன் அப்படி இருந்தால் அவனுக்குள்ளே ஆவியானவர் இருந்தார். ஆமேன். இன்னைக்கு அதே ஆவியானவர் தான் நமக்குள்ளே இருக்கிற. இன்னும் பார்த்தா நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் வந்து இஸ் மோர், நம்ம இருக்கிற காலம் வந்து இட் இஸ் மோர் பவர்ஃபுல். நம்மளுக்கு வந்து இயேசு கிறிஸ்துவானவர் வந்து மரித்த சிலுவையில் ஏறி மீண்டும் உயிரோடு எந்திரிச்சு திரும்ப நம்மளுக்கு அத்தாரிட்டி வாங்கி கொடுத்துருக்கிறாரு பாருங்க. ஸோ அவ்வளோ பெரிய அத்தாரிட்டியோட ஆவியானவர் நம்ம கூட இருந்தால் நம்ம எவ்வளோ பவர்ஃபுல்லாக நம்ம வேலை பார்க்கணும். நம்ம இந்த உலகத்தில் பவர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஆன் தட் நோட் அடுத்து கொஞ்சம் ஒரு சில ஃபவுண்டேஷனல் பிரின்சிபல்ஸ் மாதிரி பார்ப்போம். இந்த ஆவியானவருடைய ஞானஸ்தானம்னா என்ன அப்படின்றத. நம்ம ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்குது அப்படின்னா, ஆவியானவரை வந்து நம்ம இருதயத்துக்குள்ளே வைத்து நம்மளை அந்த இருதயத்தை வந்து சீல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பைபிளில் இருக்குது. எஸ், அவர் வந்து ஆவியானவர் நமக்கு கிடைக்கிறார். ஸோ நம்ம பரலோகம் போகிறதுக்கு வந்து ஆவியானவருடைய அபிஷேகம் தேவையா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ஆனால் அது வந்து இட் இஸ் நாட், அது கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க பரலோகம் போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக பரலோகம் போயிடுவாங்க. இறந்து போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக பரலோகம் போயிடுவாங்க, நோ ப்ராப்ளம். ரட்சிக்கப்பட்டால் போதும் கர்த்தருக்கு. ஹீ இஸ் தேர் டு ரிசீவ் யூ. ஆனால் இட் இஸ் அ கிரேட் ப்ரிவிலேஜ் ஃபார் அஸ் டு ஹேவ் ஹோலி ஸ்பிரிட் இன் அஸ். ஸோ அவர் வந்து உள்ளே ரட்சிக்கப்பட்டோடனே நம்மளுடைய ஆவிக்குள்ளே, நம்மளுடைய இருதயத்துக்குள்ளே ஆவியானரை வைத்து க்ளோஸ் சீல் பண்ணிடுறாரு. ஸோ இது என்னென்னா, தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். பாருங்கள், நிறைய பேருக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியல. எனக்குமே முன்னாடிலாம் நிறையா குழப்பம் ஆக்சுவலாக. ஸோ ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறாரு, ஆனால் அப்புறம் ஏன் நம்ம வந்து ஆவியானவரோட அபிஷேகத்துக்காக நம்ம வாஞ்சிக்கணும், எதுக்கு தேடணும், எதுக்கு இது பண்ணணும். அப்புறம் தான் எனக்கு இதுவும் ஆவியானவர் தான் கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துறது ஆவியானவர் தானே அவர். ஸோ ஆமாம், உள்ளே இருக்கிறாரு. ஆனால் தெர் ஆர் 2 டைப்ஸ் பாருங்க, 2 டைமென்ஷன்ஸ் ஆஃப் திஸ் ஹோலி ஸ்பிரிட். ஸோ ஒன்று வந்து உள்ளே இருக்கிறாரு, எஸ், அவர் வந்து ஹீ இஸ் பவர்ஃபுல், சேம், எல்லாம் ஓகே. ஆனால் பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னா அது வந்து வேறு டைமென்ஷன் பாருங்க. ஸோ பேப்டிசம் அப்படின்னு நம்ம க்ரீக்கில் பார்த்தோன்னா, ஸோ பேப்டிசம் அப்படின்னா டு டிப் அப்படின்னு அர்த்தமா. டு டிப் இல்லைன்னா வந்து ஓவர்ஃப்ளோடு வித் அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் வருது பாருங்கள். ஸோ தண்ணீரில் ஞானஸ்தானம் அப்படின்றது நம்ம மூழ்கி எந்திரிக்கிறது தான், அதை தான் குறிக்குது. அதுதான் ஞானஸ்தானம், மூழ்கணும். நிறைய பேர் வந்து தண்ணி தெளிக்கிறாங்க சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது, அது ஞானஸ்தானம் அல்ல. வேதத்துக்கு உண்டான புதிய ஏற்பாட்டு சத்தியத்துக்கு ஏற்ப ஞானஸ்தானம் அல்ல அது. ஸோ இது வந்து மூழ்கணுமா பாருங்கள், தண்ணியில் மூழ்கி எந்திரிக்கிறதுனால அது ஜலத்தினாலான ஞானஸ்தானம். ஸோ ஆவியானவரோட ஞானஸ்தானம் எப்படி நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இட் இஸ் ஆக்சுவலி சரண்டரிங் யுவர் செல்ஃப் டு ஆவியானவர், அவ்வளோதான்.
யூ ஆர் சரண்டரிங் டு ஹோலி ஸ்பிரிட். நான் இல்லைப்பா, யூ டேக் கண்ட்ரோல், அவ்வளோதான். தட் இஸ் ஆல் யூ நீட் டு டூ. ஆமேன். கார் ஓட்டிகிட்டே போயிட்டுருக்குறோம், ஏதோ ஒரு ஒரு ஏதோ ஒரு அசம்பாவித்தனத்தை பார்க்குறோம். நம்ம இனிமேல் என்னால் கார் ஓட்ட முடியாது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, டேக் த ஸ்டியரிங் வீல் அப்படின்னு ஆவியானவர்கிட்ட கொடுக்குறோம். ஸோ ஓட்டுறது இப்போ யார்? ஆவியானவர் ஓட்டுறாரு, நாம் வந்து கூட நம்ம பயணிக்கிறோம் நம்ம, அவ்வளோதான். இதுதான் ஆவியானவருடைய அபிஷேகம், இல்லைனா ஆவியானவருடைய ஞானஸ்தானம் அப்படின்னு சொல்லி எனக்கு புரிந்ததில் நான் சொல்கிறேன் நான். ஏன்னா இட் வில் ஒர்க் அவுட் பாருங்கள், இது திஸ் ஒர்க்ஸ் அவுட். ஏன்னா இது ரொம்ப பவர்ஃபுல் பாருங்கள். ஏன்னா இந்த டைமென்ஷனே வேறு மாதிரி மாறிடுது. ஏன்னா இதுக்குன்னு ஒரு ஆவியானவர் வந்து அவரோட அபிஷேகத்தை இல்லைனா அவருக்குள்ள உண்ட இந்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளும் போது விசிபிளாக நிறையா காரியங்கள் தென்படுது பாருங்கள். நமக்கு வந்து பார்க்குறதுக்கு நிறையா காரியங்கள் நடக்குது, ஒன்று ஒன்றா பார்ப்போம் நம்ம. ஸோ அது வந்து இந்த ஆவியானவர் வந்து நமக்குள்ளே இந்த மாதிரி அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது அவர் வந்து நம்மளுக்கு தேற்றரவாளனா நமக்குள்ளே வந்து உட்காந்துடுறாரு. ஆமேன். ஸோ அந்த நிறையா ஹீ இஸ் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ் இன் அஸ். அவர் வந்து வெறும் ஒரு சில காரியங்கள் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, நிறைய காரியங்கள், உலகத்துக்கு தேவையான எல்லா காரியத்துலேயும் அவர் வந்து இஸ் ஹெல்பிங் அஸ். முதலாவது ஃபர்ஸ்ட் காரியம் வந்து இஸ் அவர் கம்ஃபர்டர், அவர் தேற்றரவாளன். இயேசு கிறிஸ்துவானவர் வந்து நிறையா ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு. இதை வாசிப்போம். யோவான் 14, 16, 17. யோவான் ஜான் 14, 16, 17. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆமென். ஸோ அவர் நம்மளை தேற்றுகிறார். இது ஒரு ஆவி பாருங்க, தேற்றுவதுன்றது ஒரு ஆவி. இது ஆவியானவர் கொடுக்குறாரு இது நம்மளுக்கு. அந்த ஆவி நம்மளுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் போய் ஒருத்தவங்களுக்கு இந்த இந்த தேற்றுதல் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் போய் அவங்களை கம்ஃபர்ட் பண்ணலாம். ஹோலி ஸ்பிரிட் வில் மேக் யூ டூ இட். அவர் வந்து சொல்லுவார், இப்போ போய் அவங்கள போய் நீ போய் பேச, அவங்ககிட்ட நீ போய் பேசினா அவங்களுக்கு அந்த தேற்றுதல் இருக்கும். அது வந்து ஆவியானவரே கொடுக்குற தேற்றுதலாக இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் போய் பேசும்போது அவங்க வந்து தேற்றப்படுவார்கள் பாருங்கள். ஆவியானவர் எப்படி, கடவுள் எப்படி தேற்றுக்கிறாரோ அதே மாதிரி நீங்கள் போய் பேசுனீங்கன்னா அவர்கள் தேற்றப்படுவார்கள். ஆமேன். ஸோ இதெல்லாம் டீப்பாக போகலாம், பட் ஆனால் நிறையா கவர் பண்ண வேண்டியிருக்குனால அடுத்தடுத்து போயிடுறேன் நான். அடுத்து வந்து அவர் வந்து ஜீவ ஊற்றாய் நமக்குள்ளே இருக்கிறாராம். வாசிப்போம். யோவான் 7, 37, 39. வீட்டில் கூட போய் வாசிப்பாருங்க, பரவாயில்ல. யோவான் 7, 37 முதல் 39 முடிய. ஸோ அவர் வந்து ஈஸ் விசுவாசிக்கிறவனுக்கு வந்து அவர் எப்படி இருக்கிறாராம், அவர் வந்து ஒரு ஜீவ ஊற்றை போல, நம்முடைய இருதயத்திலிருந்து ஓடுகிற ஒரு ஜீவ ஊற்றை போல. இட் இஸ் நெவர் எண்டிங். நான் எனக்கு ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ஒருத்தர் வந்து எங்கே நார்வேலேயோ அங்கேயோ ஒரு ஹைக் மாதிரி போயிட்டுருக்கிறாரு. மேலே தண்ணி வர இடத்துல ஹைக் மாதிரி சைடில் நடந்து போயிட்டுருக்கிறாரு. மேலே போயிட்டு ஒரு இடத்துல பார்த்தா தண்ணி இல்லை. அதுக்கப்புறம் அதுக்குள்ளேருந்து பார்த்தா பூமிக்குள்ளேருந்து தண்ணி வருது. இட்ஸ் அ ஸ்ப்ரிங், இட்ஸ் அ நேச்சுரல் ஸ்ப்ரிங். அவருக்கு வந்து அவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள், எங்கேருந்துடா தண்ணி வருது, பூமிக்குள்ளேருந்து அது வாட்டில் வந்துக்கிட்டே இருக்கு. வேர் டஸ் தீஸ் திங்ஸ் ஃபார்ம், எங்கேருந்து புறப்படுது? அவருக்கு அவ்வளோ ஆச்சரியமா. ஸோ எனக்கு இதை பார்க்கும்போது எனக்கு அதான் தோணுச்சு பாருங்கள், ஆவியானவர் இப்படி தான் நமக்குள்ளே இருக்கிறார். நமக்குள்ளே வந்து மரணத்துக்கு உண்டான காரியம் அது கடந்து போயிடுச்சு. ஸோ இந்த உள்ளேருந்து நீங்கள் வந்து யூ ஷுட் டேக் திஸ் இன் ஃபெய்த். விசுவாசத்தில் அதை எடுத்துக்கணும் பாருங்கள். மரணம் நம்ம விட்டு போயிடுச்சு, அவ்வளோதான். மரணம் நம்ம மேற்கொள்ள முடியாது. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவ ஊற்று அந்த மரணத்தை மேற்கொள்ளும். ஆமேன், ஆமேன். ஸோ அந்த ஜீவ ஊற்று தான் அந்த மரணத்தை மேற்கொள்ள முடியும் பாருங்கள். அந்த ஜீவ ஊற்றை கொடுக்குறவர் வந்து ஆவியானவர் தான். அந்த ஜீவ ஊற்றாக இருக்கிறவர் வந்து ஆவியானவர் தான். ஜீவன் நம்மளுக்கு வந்து என்றைக்குமே தெர் இஸ் நோ ட்ரைனஸ். அது ட்ரை ஆகாது ஒரு நாள் கூட. அதுக்கு வந்து ஷார்ட், இட் டசன்ட் கோ ஷார்ட். இட் இஸ் ஆல்வேஸ் ஓவர்ஃப்ளோயிங் லைஃப் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கணும் பாருங்க. எல்லா காரியத்துலையும் நம்ம தொடர்கிற காரியமாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருந்தாலும் சரி, வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும் சரி, சபையிலனாலும் சரி, எல்லா இடத்துலையுமே நம்ம தொடர்கிற காரியங்கள், நம்ம பேசுகிற காரியங்கள் எல்லாவற்றிலையும் அந்த ஜீவ ஊற்றிலேருந்து புறப்படுகிற ஜீவன் எல்லாத்துலேயும் பாயணும் பாருங்கள். அப்படின்னா நம்ம வந்து சிக்னஸை பார்க்க மாட்டோம், கஷ்டத்தை பார்க்க மாட்டோம். கர்த்தருக்குள்ளான அந்த மகிழ்ச்சியை வந்து நம்ம அனுதினம் நம்ம ரசிக்க ஆரம்பிச்சிடுவோம் பாருங்கள்.
ஏன்னா அந்த ஜீவன் வந்து உள்ளேருந்து வருது, ஆவியிலேருந்து வருது, ஆவியானவர் கொடுக்குறாரு. ஆமென். ஸோ இதுக்காகவும் நம்ம வந்து ஆவியானோட அபிஷேகம் நம்மளுக்கு தேவைப்படுது. அடுத்து முக்கியமான காரியம், ஆவியானவரோட அபிஷேகம், அந்த பவர் சொன்னோம்ல, அந்த பெலன் வரும்போது எப்படி ஹவு பீப்புள் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். வேதத்தில் ரொம்ப கிளாசிக் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா பேதுரு தான் பாருங்க. பேதுரு வந்து 3 தடவை மறுதலித்தான். என்னை அந்த கூட்டத்தில் தயவு செஞ்சு சேர்த்துறாங்கன்னு அடிச்சு பிடிச்சி ஓடினாள். அவனை வந்து எங்கடா நம்மளையும் பிடிச்சிருவாங்களோ அப்படின்னு அப்படி பயந்த ஆள். ஆனால் அவ்வளோ தைரியமாக அப்போஸ்தலரில் பார்க்குறோம் நம்ம, அவ்வளோ தைரியமாக வந்து அவன் பண்ணுற அடையாளங்கள், அற்புதங்கள், அதே மாதிரி வேத சாஸ்திரிகள், பெரிய பெரிய ஆட்கள், அவங்கள்ட்டலாம் வந்து தைரியமாக பேசுகிறான் பாருங்க. வாசிப்போம் ஒரே ஒரு சில வசனங்கள் மட்டும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 8 முதல் 12 வாசிப்போம். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை இதுதான் முக்கியமான பாயிண்ட். பரிசுத்த ஆவியானவராலே he got baptized with the Holy Ghost. filled with in இங்கிலீஷில் இருக்கு, he got baptized with the Holy Ghost. அப்படின்னா எப்படி நம்ம எடுத்துக்கணும்? he was overtaken by the Holy Spirit. Holy Spirit வந்து he took hold of Peter. அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே வந்து இட் இஸ் ஹோலி ஸ்பிரிட்டோட டீலிங்ஸ் பாருங்க. வாசிங்க சிஸ்டர். அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியா இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையிலே அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லோருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்க கடவுது. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். அவனோட தைரியம் பாருங்க, எப்படி தைரியமாக பேசுகிறான். யார்கிட்ட பேசுகிறான்னா, இஸ் டாக்கிங் டு தி டெம்பிள் அத்தாரிட்டிஸ்ட்ட பேசுகிறான். நீங்கள் சிலுவையில் போட்டிங்கல்ல யூ அப்படின்னு பாயிண்ட் பண்ணி பேசுகிறான். ஐ வாஸ் ஸோ அமேஸ்ட். என்னடா இது, பேதுருக்கு எங்கேருந்து இந்த இவ்வளோ தைரியம் வந்தது? அப்புறம் தான் அந்த வசனத்தை வாசிச்சோன்னா, பீட்டர் ஃபில்டு வித் த ஹோலி கோஸ்ட். ஓகே, இப்போ பேசுகிறது வந்து பேதுரு கிடையாது, பேதுருவோட பலன் கிடையாது, ஆனால் வந்து ஆவியானவருடைய பலத்தில் பேசுகிறான் பாருங்க. ஸோ அந்த பவர், அந்த பலன் வந்து இவன் வந்து ஆவியானவரோட மாத்திரம் தான் நம்ம கொடுக்க முடியும் பாருங்க. ஆமென். அடுத்த 2 வசனம் வாசிப்போம். 13, 14. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு, அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லாமல் இருந்தது. இன்னைக்கு ஆவியானவர் உடைய அபிஷேகத்தை பெற்று நீங்கள் ஆவியானவருடைய உதவியோடு நீங்கள் உங்களுடைய வேலை ஸ்தலத்திலேயோ அந்த உலகத்தில் போய் பேசுனீங்கன்னா, உங்களுக்கு எதிராக பேசுகிறவன் எவனும் இருக்க மாட்டான். ஆமேன், ஆமேன். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு எதிராக வந்து எழும்புறவன் எவனுமே இருக்க மாட்டான். இன்னைக்கு இந்த கடைசி வசனம் போட்டுருந்தது பாருங்க, எதிர் பேச அவர்களுக்கு இடம் இல்லாது இருந்தது. அவங்களால தே லாஸ்ட் தேர் ஆர்குமெண்ட், அவ்வளோதான், அவங்களுக்கு முடிஞ்சிச்சு. ஸோ இன்னைக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஹோலி ஸ்பிரிட் இஸ் யுவர் ஆன்சர், ஹோலி கோஸ்ட் இஸ் யுவர் ஆன்சர்.